இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை இதே சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். உங்களை பார்த்து நீங்களே சொல்லலாம், இந்த பிரச்சனையை மேற்கொள்றதுக்கு எங்கிட்ட என்ன இருக்குது, இந்த கடனை முடிக்கிறதுக்கு எங்கிட்ட என்ன இருக்குது, இந்த சவாலை சந்திக்கிறதுக்கு எங்கிட்ட என்ன இருக்குது, எங்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் பலவீனமான பாத்திரம், எனக்கு மைண்ட் சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, 1000 காரணம் சொல்லி இல்ல இல்ல இல்லன்றத பிசாசு உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசினது போல கர்த்தர் உங்கள்கிட்ட கேட்கிறாரு, இல்ல உங்ககிட்ட இருக்கிறதை கொண்டே உங்களை கொண்டே. ஹல்லேலூயா, ஆமென். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல உங்கள்கிட்ட கர்த்தர் அந்த அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு, அந்த தைரியத்தை வச்சிருக்கிறாரு, அந்த சவாலை சந்திக்க கூடிய பலத்தை உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உலகமே எதிர்த்து ஆண்டவர் உங்க கூட இருக்கிறதுனுடைய மிகப்பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? மிகப்பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? நீங்க போய் நிக்க மாட்டீங்க. நீங்க எதுக்கும் போய் நிக்க மாட்டீங்க. ஒரு காலம் வரைக்கும் தான் சிஸ்டர், ஒரு காலம் வரைக்கும் தான் பிரதர். அந்த காலத்தை மட்டும் நீங்க தாண்டிட்டீங்க, அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு நடக்கும். கர்த்தரே எல்லாத்தையும் உங்களை தேடி வர பண்ணுவா. சிலர் சொல்லுவாங்க, உங்களுக்கு மட்டும் இது எப்படி கிடைக்குது, உங்களுக்கு மட்டும் இது எப்படி வாய்க்குது. ஆனா என்னமோ தெரியல, நமக்கு மட்டும் அப்படி வாய்க்கும் பாருங்க. அதான் ஆண்டவர் நம்ம மேல் வச்ச பெரிய இரக்கம். எங்க போனாலும் நம்ம நஷ்டப்பட்டுட்டு வர மாட்டோம். எங்க போனாலும் ஒரு பெஸ்டான ஒரு காரியம் நமக்கு கிடைக்கும். அது கர்த்தர் நம்ம மேல் வைத்த பெரிய கிருபை. இதெல்லாம் நீங்க தனித்தனியா பர்சனலா நீங்க ஜெபம் பண்ணி இதை வாங்கணும். இதெல்லாம் ஆண்டவருடைய ஒரு பெரிய கிரேஸ் சம்பந்தப்பட்டது, கிருபை. எவ்வளவு பெரிய சூழ்நிலையோடு கூட நீ கடந்து வந்து கொண்டிருந்தாலும் சரி, ஆண்டவர் இந்த காலையில் உன்னை பார்த்து சொல்றாரு, உனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில இருக்கிறார். அவரால் முடியாத எந்த ஒரு காரியமும் இல்லை. இன்றைக்கு மிகுந்த சந்தோஷத்தை உனக்கு தருகிற நற்செய்தி இயேசு இந்த காலையில் வந்து சொல்றாரு. ஒரு நாளும் பயப்படாத, எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்வேன், நீ எல்லாவற்றிலும் ஜெயமாயிருப்பாய் என்று கர்த்தர் சொல்றார். நடத்தியதற்கு நான் என் மாத்திரம், என் வாழ்க்கையின் மாத்திரம். இன்னைக்கு யாரோ ஒருத்தரிடத்துல கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் ஜெபித்த ஜெபம் கேட்கப்பட்டது, உங்க குடும்பத்தை குறித்து நீங்கள் ஜெபித்த ஜெபம் கேட்கப்பட்டது, அந்த சூழ்நிலையை குறித்து நீங்கள் ஜெபித்த ஜெபம் கேட்கப்பட்டது. அது கர்த்தருடைய காதுகளிலே போய் ஏறிட்டு பதிலை அனுப்ப ஆரம்பித்தார். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஸ்தோத்திரம். அந்த ஜெபத்திற்கு பதில் தந்ததற்காக ஸ்தோத்திரம். இப்படி நடக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். என் பிள்ளையை இப்படி வைக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். நீங்க ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணுங்க. ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் கிருபையை பெருக பண்ணுகிற கர்த்தர் நல்ல கரங்களை தட்டி ஆமென். யோபு போல புடமிடப்பட்டாலும், இன்னல்கள் அவமானங்கள் வந்தாலும் உயிரோடு இருக்கும் கர்த்தர் காண்கிறார். நம்முடைய சிறையிருப்பை அவர் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. யாரோ ஒருத்தர் கண்ணீரோட இருக்கிறீங்க, ஆண்டவரே இத்தனை வருஷமா நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேனே, என்ன நடந்துச்சு? கர்த்தர் சொல்லுகிறார், அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், பதில் புறப்பட்டது, பதில் வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். தானியேலுக்கு வந்து கொண்டிருக்கிற அந்த ஜெபத்தை தடை செய்கிறான் சத்துரு. ஆனா ஏற்ற நேரத்தில் தானியேலுக்கு அந்த ஜெபம் வந்து சேர்ந்தது. மிகாவேல் தூதன் இடையிலே புகுந்து அந்த ஜெபத்திற்கு இருக்கிற தடைகளை உடைத்தது போல அந்த ஜெபம் வந்து கொண்டிருக்கும் போது அதற்கு விரோதமாக இருக்கிற தடைகள், ஹல்லேலூயா, தூதர்களை கொண்டு அந்த தடைகளை கர்த்தர் மாற்றி இப்பொழுது அந்த பதில் வந்து சேருவதாக. இந்த 100 days முடிகிறதற்குள்ள ஜெபித்த அத்தனை ஜெபத்திற்கும் இயேசுவின் நாமத்தில் பதில் வருவதாக. வாழ்க்கையில சில தாமதங்கள் வரும். நான் கேட்டோம், ஆண்டவர் செய்யலையே, என்னை தனியா நடக்க விட்டுட்டீங்களே ஆண்டவரே. ஆண்டவர், இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய சுமையை மேல தூக்கி வச்சுட்டீங்களே ஆண்டவரே. டிலே ஆயிட்டே இருக்கு ஆண்டவரே. நீங்க செய்வீங்கன்னு பார்த்தா பேசிக்கொண்டுதான் இருக்கிறார், பேசிக்கொண்டிருக்கிறார்ல, செய்வார். ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நீ பயப்படாத. இந்த பரீட்சை என்ன தெரியுமா? தாமதம்.
உன் வாழ்க்கையில நீங்க நினைச்சது நினைச்ச நேரத்துல நடக்காததும் தாமதம் ஆகுதே தவிர தடைபடல. தாமதம் ஆகுது, தடைபடல. தாமதம் ஆகுது, தடைபடல, தடைபடாது. தேவரின் சகலவற்றையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளை வாழ்க்கையில தேவன் ஒரு வழி அனுமதிக்கிறார்னா, ஒண்ணு நன்மைக்கான வழி, இல்லைன்னா மகிமைக்கான வழி. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு. வலி ஜாஸ்தியா இருக்குன்னா நன்மை வெயிட்டா வரப்போகுதுன்னு அர்த்தம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உலகம் சொல்லும் நீ அழுன்னு. ஆண்டவர் சொல்ற, நீ எப்படி அழணும் தெரியுமா? பிரசவ ஸ்திரீயை போல. பிரசவ ஸ்திரீ எதுக்காக வேதனைப்படுவாங்க? நன்மைக்காக, நன்மைக்காக. அப்போ நம்ம மனசுல என்ன இருக்கணும் தெரியுமா? இதுக்கு பின்னாடி ஒரு நன்மையை வச்சிருக்கிறார். இது நன்மைக்கான வழி, இது மகிமைக்கான வழி. இந்த சத்தத்தை கேட்கிற யாரும் மனுஷனால நீங்க அப்செட் ஆக கூடாது. மனுஷனால மனம் கசரக்கூடாது. மனுஷனால உங்களுடைய வாழ்க்கைக்கு வெறுப்பு உண்டாக கூடாது. கர்த்தர் சொல்லுகிறார், அவன் எம்மாத்திரம். உங்களை உயர்த்துவதற்கு தாழ்த்துவதற்கு அவன் எம்மாத்திரம். உங்களை நடத்துவதற்கு அவன் எம்மாத்திரம். சர்வ வல்லவராகிய கர்த்தர் உங்களை நடத்துகிறவர். சர்வ வல்லவராகிய கர்த்தர் உங்களுக்காக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிற கர்த்தர். நான் மனுஷனை பின்பற்றுவோன் அல்ல. சொந்த உறவு தாங்க, நெருக்கமான உறவுகள் தான் ஒதுங்குறாங்க. ஆனா கொண்டு வருவாருங்க. இந்த மோசைக்கு என்னாச்சுன்னு பார்க்கணும்ல, ஆமென், பார்க்கணும்ல, எத்தனை பார்க்கணும்ல, மனைவி பார்க்கணும்ல. இன்னைக்கு உன் கூட கான்டாக்ட் வச்சா பிரச்சனை ஆயிரும். ஒதுங்கினவங்க எல்லாம் நாளைக்கு கர்த்தர் உனக்கு செய்ததை கேள்விப்பட்டு உன்கிட்ட வர போறாங்க. என்ன நம்பி வந்து மோசைக்கு என்னாச்சுன்னு வந்து பாரு, வந்து நிக்கிறான் பாரு. போராடின சத்துரு இல்ல, என் பிள்ளை நிக்கிறான் பாரு. ஒதுங்குறவங்க வருவாங்க சகோதரி, ஒதுங்குறவங்க வருவாங்க சகோதரா. என்னாச்சுன்னு பார்க்க கொண்டு வருவார், கொண்டு வருவார், கொண்டு வருவார். ஆண்டவருடைய பிள்ளையை நீங்கள் நம்பிக்கொண்டிருந்த கடைசி நம்பிக்கை, நீங்கள் நினைத்து கொண்டிருந்த அந்த கடைசி விசுவாசம், அத்தனை பேரும் சொல்லி இருக்கலாம் இது நடக்காது என்று சொல்லி இருக்கலாம். அத்தனை பேரும் எதிர்மறையாய் பேசி இருக்கலாம். ஆனால் உங்களுடைய கடைசி நம்பிக்கையும் அற்று போகிற அந்த சூழ்நிலையில இயேசு உங்களை பார்த்து திரும்பி சொல்லுகிறார், நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்வார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் கரங்களை ஆசீர்வதிப்பேன், உன் குடும்பத்திற்கு சமாதானத்தை உன் மூலமாய் கொண்டு வருவேன். நாம் ஆராதிக்கிற தேவன் இன்னொருவரை கொண்டல்ல, உங்களை கொண்டே அற்புதம் செய்வார். பயப்படாதே அப்படின்னு சொல்ற ஆண்டவர் 3 வார்த்தையை சொல்றாரு. ஒன்று, என்னை மீறி ஒன்றும் வராது, பயப்படாது. இரண்டாவது, நான் பார்த்துக் கொள்ளுகிறேன், பயப்படாது. மூன்றாவது, நான் உன்னை ஜெயிக்க பண்ணுவேன். நீ மற்றவர்கள் உன்னை ஒருவேளை பாரமா எண்ணலாம், உன்னால ஒரு பிரயோஜனம் இல்லை என்று கூட சொல்லலாம். இந்த நாளிலே உன்னை நோக்கி வருகிற கர்த்தருடைய வார்த்தை கேள். ஆமென். அது நிமித்தம் நீ நான் ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும், இப்படி நான் வாழ்ந்து யாருக்கு என்ன பிரயோஜனம் என்று முறையிடாதே, புலம்பாதே. இந்த நடுவில், இந்த குடும்பத்தின் நடுவில், இந்த வயல் நிலத்தின் நடுவில் உன்னை கர்த்தர் கிருபை தந்து நிற்க வைக்கிறதே, நீ விழுவதற்கல்ல, உன் குடும்பத்துக்கு விரோதமாய் போராட நினைக்கிற பெலிஸ்தியரின் வல்லமையை மடங்கடிக்க பண்ணுவதற்காக. என்றைக்கும் அணைந்து போக வேண்டிய இந்த வாழ்க்கை தெரிய இன்னும் அணைய விடாம ஆண்டவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்டா. ஆமென். உன் குடும்பத்துக்கு தேவன் ரட்சிப்பை கட்டளையிட நீ நிற்க வேண்டியது, நீ வாழ வேண்டியது அவசியம். அதுதான் சொன்ன, உன்னோடு இருக்கிறவர்கள் உன்னை ஒருவேளை பாரமாக எண்ணலாம், ஆனால் நீ இருப்பதால் தான். உன் நிமித்தம் கர்த்தர் உன் குடும்பத்தை சத்துருவின் கைக்கு விலக்கி காக்கிறார் என்பதை இந்த நாளிலே நீ அறிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நன்மையை விட்டு உன்னை துரத்துவதே பெலிஸ்தியரின் நோக்கம்.
ஆனால் உன் நிமித்தம் அல்லது உன்னை நிற்க வைத்துக் கொண்டு பெலிஸ்தியரை மடங்கடிப்பதே தேவனின் திட்டம். பெலிஸ்தியரின் நோக்கம் நிறைவேற நீ ஓடி போக போகிறாயா அல்லது கர்த்தருடைய திட்டம் நிறைவேற நீ நிற்க போகிறாயா? ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கா யுத்தம் பண்ணணும்னா நீ நிக்கணும். நீ நிக்கணும். நான் உனக்கு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடணும்னா நீ நிக்கணும். நான் நின்னா என் ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். என் தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவார். உன் வீட்டுல மற்ற யாரும் ஜெபிக்காம இருந்தாலும் நீ ஜெபத்தை விட்டுறாத. அவங்க ஜெபிக்கிறாங்கல்ல, பரவாயில்லன்னு சொல்லி விட்டுறாத. இந்த சத்தத்தை இந்த நாளில இந்த வேளையில கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன் இயேசுவின் நாமத்துல. ஹalleluya. சில பிரச்சனைகளுக்கு நடுவுல கர்த்தர் உன்னை நிறுத்துவது, சில போராட்டங்களுக்கு நடுவுல சம்மாவே கர்த்தர் உன்னை நிறுத்துவது உன்னை அந்த பிரச்சனைகளுக்குள்ளே மூழ்க பண்ணுவதற்கல்ல, அந்த பிரச்சனைகள் ஒன்றும் இல்லாமல் போக பண்ண பெலிஸ்தியருக்கு உன்னை கண்ணியாக. உங்களை ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வதிச்சாலும், கர்த்தர் உங்களை எவ்வளவு உயர்த்தினாலும், நீங்க இருக்கிறபடியாகவே இருக்கணும். நீங்க இருக்கிறபடியாகவே இருக்கணும். நீங்க எப்பவும் பேசுற மாதிரி தான் பேசணும். உங்களுக்குள்ள இருக்கிற தாழ்மை குறையவே கூடாது. உங்கள்ட்ட இருக்கிற அன்பு குறையவே கூடாது. நீங்க எப்பவும் அப்படி இருங்க. ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பார். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு குறை வைக்க மாட்டாரு. கொஞ்சமா விட்டுட்டு எல்லாம் போக மாட்டாரு. கொஞ்சத்தை பண்ணி மற்றதை அப்புறம் பண்றேன்னு சொல்ல மாட்டாரு. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்க கண்கள் துவக்கத்தை பார்த்த நீங்க முடிவை பார்க்கிறீங்க. உங்களுடைய பிரச்சனையை கர்த்தர் முடித்து வைப்பார். உங்க சண்டையை கர்த்தர் முடிச்சு வைப்பார். உங்க கடனை கர்த்தர் முடிச்சு வைப்பார். ஹalleluya. உங்களுக்கு எதிராய் செயல்படுகிற அந்த யுத்தத்தை கர்த்தர் முடித்து வைப்பார். நீங்கள் அநேக நாட்கள் போராடுகிற அந்த யுத்தம், நான் நம்புகிறேன், இந்த 21 நாள் ஜெபத்துல முடிவிற்கு வரும். முடிவிற்கு வரும். இனி யுத்தத்தை காண போவது இல்லை. ஓ ஹalleluya. என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு போய் சொல்லுங்கள், அவர் போர் முடிந்தது. கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடித்தார். கர்த்தர் செய்து முடித்தார். ஆமென். கர்த்தர் சில நேரம் உனக்கு உதவி செய்தவர்களை ஆண்டவர் எடுக்கிறான்னு சொன்னா, உனக்கு பரிச்சயமா இருக்கிறவங்களை ஆண்டவர் தெரியாத நபரை மாதிரி மாத்துறான்னு சொன்னா, ஏன் தெரியுமா? அந்த நீ வளர்றதுல, நீ கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறதுல அவங்களுக்கு அந்த பங்கு இல்லைன்னு அர்த்தமா? தம்பி, அங்கிள், ஆன்டி, கர்த்தர் உன்னை உயர்த்துறதுல அவங்களுக்கு பங்கு இல்லைன்னு நீ வேண்டான்னு சொல்லல, நீ வராதன்னு சொல்லல, நீ வந்து போன் பண்ணல, நீ பேசல, நீ கூப்பிட்டல. அவங்க தானே உன்னை தெரியாத மாதிரி இருந்தாங்க. அவங்க தானே உன் போன் எடுக்கல. அவங்க தானே உன் மெசேஜ பார்க்கல. நீ சொல்லல. நீயே சொல்லியும் அவங்க வராம இருக்கிறாங்கன்னா அது உன் நல்லதுக்கு. நீயே கூப்பிட்டு உன் காலை எடுக்காம இருக்கிறாங்களா, அதுவும் நல்லதுக்கு. நீயே அவங்களை தாங்கி போகாத. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, அது ஏன் நான் தடுத்து நிறுத்தி இருக்கிறேன்னா, உன் வளர்ச்சிக்கு அவங்க பாத்திரமா நல்ல, உன்னுடைய மேன்மைக்கு அவங்க பாத்திரம் அல்ல. நீ எப்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, உன் கூட நான் இருக்கிறேன். யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை இதே சத்தத்திற்காய் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். திரும்ப கட்டப்படுவேனா? திரும்ப என் குடும்பம் கட்டப்படுமா? திரும்ப எனக்கு சுகம் வருமா? திரும்ப இந்த சூழ்நிலைகள் எல்லாம் சரியாகுமா? திரும்ப நான் அந்த காரியத்தை செய்வேனா? ஐயோ, அதற்கு வாய்ப்பே இல்லை என்று கூட நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்லை, நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டப்போகிறேன். விழுந்து போன உன்னுடைய வேலையை திரும்ப நான் கட்டப்போகிறேன். விழுந்து போன உங்களுடைய குடும்பத்தை திரும்ப கட்டப்போகிறார். விழுந்து போன உங்கள் சந்தோஷத்தை திரும்ப கர்த்தர் கட்டுவேன். அது நடக்காது என்று பலர் சொன்னாலும், இஸ்ரவேல் ஜனங்களைப் போல உங்களுடைய இருதயம் சோர்ந்தே போனாலும், கர்த்தர் இன்னொரு விசை உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். சீக்கிரமாய் திரும்பவும் நான் உன்னை அந்த ஸ்தானத்திலே வைப்பேன். அந்த காரியத்தை நான் செய்து முடிப்பேன். உங்கள் இருதயம் கலங்கவே வேண்டாம். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை கைவிடவே இல்லை. மறுபடியும் அந்த சூழ்நிலையை, மறுபடியும் அந்த உயர்வை கர்த்தரே. வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிறது எல்லாமே. வார்த்தை வந்த பிறகு ஒரு காரியத்தை கர்த்தர் அனுமதிக்கிறாரா? வார்த்தை வந்த பிறகு ஒரு காரியத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில சந்திக்க வைக்கிறார். ஒரு தேவ பிள்ளை அதை எப்படி பார்க்கணும் தெரியுமா? ஐயோ, வார்த்தை வந்த பிறகு எல்லாம் நெகட்டிவா நடக்குது, இப்படி பார்க்க கூடாது. எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறுகிறதுக்கு ஏதுவான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஊழியர் அழகா சொன்னார், இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. தீர்க்க தரிசனம் வந்ததும் எல்லாம் சாதகமா நடக்குதுன்னா அது பொய்யான தீர்க்க தரிசனம்.
ஒரு வார்த்தை பலிபீடத்துல இருந்து உங்களுக்கு வந்ததும் அடுத்த நாளே வாசல்லாம் திறந்து எல்லாம் சாதகமா நடக்குதுன்னா அந்த ப்ராபசில ஏதோ காரியம் இருக்கு, தப்பு இருக்கு. ஆனா சொல்லப்பட்ட வார்த்தைக்கு மாறா அடுத்த நாள் நடக்குதுன்னா புரிஞ்சுக்கோங்க, சொல்லப்பட்ட வார்த்தை சரியான வார்த்தை, எனக்கு வார்த்தை நிறைவேறும். ஆமென். இந்த மாலை நேரத்துல ஆண்டவர் பேசும்படி, ஹல்லேலூயா, இந்த ஆண்டு நான் நினைச்சது போல எதுவுமே நடக்கலையே ஆண்டவரே, நீங்க சொன்ன வார்த்தை உண்டு, ஆனா நான் என் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்ட பாதைகள் எல்லாமே வித்தியாசமா இருக்குதே என்கிற கேள்வியோடு யாராவது இந்த சத்தத்தை இங்கிருந்தோ தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால், ஆமென், அவர் ஒன்றை தீர்மானித்து அவர் ஒன்றை செய்யணும் என்று தீர்மானிச்சிட்டார்னா அதன் பிறகு அவர் எதை அனுமதித்தாலும் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், அவர் எதை தீர்மானித்தாரோ அதை நிறைவேற்றுவதற்கு இந்த சிச்சுவேஷன்ல இது நடக்க வாய்ப்பில்லை அப்படி ஏதாவது நீங்க நினைக்கிறீங்களா? ஆமென். பலத்தினாலும் அல்ல. இந்த வசனத்தை நீங்க நல்லா எழுதி வச்சு படிச்சிருக்கேன். பலத்தினாலும் அல்ல. ஏன்னா 1ஆம் தேதி காலையில ஆவியானவர் பேசிட்டார். ஆமென். நிறைய பலத்தினால முடியாத காரியத்தை நான் செஞ்சு தர போறேன். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளில் இந்த வார்த்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். இந்த நீங்க விசுவாசத்தோடு இந்த இடத்துல இது சாத்தியம் இல்ல, இங்க இருந்து எங்களை அனுப்பிட்டீங்கன்னா நாங்க எப்படியாவது இல்ல நீ சாத்தியம் இல்லன்னு அவரை வச்சுட்டு சொல்லிட்ட பாரு, இது அவரால் தாங்க முடியல, இத சாத்தியமாக்கிட்டு அனுப்புவா, இத சாத்தியமாக்கிட்டு. ஹல்லேலூயா. ஆமென். இந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறது வரைக்கும் என்னால கடனை செட்டில் பண்ண முடியாது. என்ன நீங்க அங்க அனுப்பிட்டீங்கன்னா நான் போய் சம்பாதிச்சு செட்டில் பண்ணுவேன். சிலரை கத்தர் உட்கார வச்சு செட்டில் பண்ணிட்டு அனுப்புவான். செட்டில் பண்ணிட்டு ஆண்டவரை வச்சுட்டு சிச்சுவேஷனை பெருசா பேசிட்டு உன்னை உட்கார வச்சு செட்டில் பண்ணிட்டு அனுப்புவா. அனுப்ப மாட்டேன்னு சொல்லல, உன்னை அனுப்புவா. நாளைக்கு நீ சொல்லக்கூடாது சோதோமின் ராஜா என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினான் என்று நீ சொல்ல கர்த்தர் விட மாட்டார். ஆண்டவர் சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் நம்பி இருக்கிற காரியம் வீணாய் போகாது. உங்கள் பிள்ளையை குறித்து நீங்கள் நம்பின காரியம் வீணாய் போகாது. உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் நம்பின நம்பிக்கை வீணாய் போகாது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் எந்த காரியத்தை நம்பினீர்களோ அந்த விசுவாசத்தை துவக்கின கர்த்தர் அதை முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை என்பது சுதந்திரிப்பதற்கு ஏதுவான சூழ்நிலையான்னு கேட்டா ஒண்ணும் இல்லை. ஆனா ஆண்டவர் சொன்னது கர்த்தரானால் எனக்கு ஒரு சீசனை வச்சிருக்கிறார். சீஷர்கள் பார்த்து ஆண்டவர் சொன்னார் அல்லவா, உலகம் சிரிக்கும் போது நீ அழுவ, ஆனாலும் உங்கள் துக்கம். அதன் அர்த்தம் என்ன? அவங்களுக்குன்னு ஒரு சீசனை வச்சிருந்தார். அந்த சீசன் தான் பெண்டிகாஸ்ட் டே. பெந்தேகோஸ்தே நாள் வந்த போது, ஆமே, எனக்கான நாள் வரும், எனக்கான நாள் வரும். யூதருக்கு பயந்து அறை கதவை அடைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு பெந்தேகோஸ்தே நாளை கர்த்தர் வைத்திருக்கிறது போல கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு சீசனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு காலம் உண்டு, அதுவரை காத்திருப்பேன். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் இதுவரைக்கும் கெஞ்சி 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 போய் என்னை நேசிக்கிறியா, என்னை நேசிங்க, எனக்கு இப்படி தர முடியுமா அப்படின்னு கெஞ்சி கெஞ்சி போய் உங்க அன்பை அவங்க வந்து மதிக்காம தூரமா தள்ளி போட்டிருந்தாங்கன்னா, எனிவே எதுவா இருந்தாலும் நீங்க கெஞ்சுற ஒரு சூழ்நிலை இதுவரைக்கும் நீங்க கெஞ்சிருக்கு. சில அப்பாங்க அம்மாங்க அப்படிதான் பிள்ளைகளிடத்துல ரொம்ப கெஞ்சுவாங்க. இல்ல வேண்டாம், ஏசப்பா உங்களை நடத்துவாரு, நீங்க அமைதியா இருங்க. அந்த கெஞ்சுறதுனால அவங்களுக்கு கோபம் வருது, கெஞ்சுறதுனால அவங்க இன்னும் நம்மளை தூக்கி விசிறடிக்கிறாங்க. நம்ம யுத்தம் ஆண்டவருடைய சமூகத்துல தான். நம்ம ஜெபம் பண்ணுவோம், அமைதியா மட்டும் நீங்க இருந்துட்டீங்கன்னா போதும், அந்த அமைதி பெரிய ஆயுதமா மாறும். அவங்க மிஸ் பண்ணுவாங்க, என்ன இவங்க பேச மாட்டேங்கிறாங்க, நம்ம இவ்வளவு இது பண்ணிட்டோம், இப்ப அமைதி ஆயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த மனிதர்கள் கண்டிப்பா நம்ம பக்கமாய் திரும்புவார்கள். நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். ஆண்டவர் யாரிடத்திலையும் கெஞ்சுற அளவுக்கு உங்களை விட மாட்டார். தைரியத்தை தருவார், பலத்தை தருவார். நிச்சயமா ஆண்டவர் உங்களோட இருக்கிறத பலப்படுத்துவார். யாராவது ஒருத்தர் நான் ஒரு கெஞ்சுற சூழ்நிலை தான் பாஸ்டர் இருக்கிறேன், அந்த மனுஷனிடத்துல கெஞ்ச வேண்டாம், ஆண்டவரிடத்துல போங்க. தாவீதை போல கொடியை இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது கர்த்தருடைய கரத்திலே விழுவேனாக. நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல போயிட்டீங்கன்னா யாருக்கும் தெரியாது. ஆண்டவரே கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் நம்பி இருக்கிற காரியம் வீணாய் போகாது. உங்கள் பிள்ளையை குறித்து நீங்கள் நம்பின காரியம் வீணாய் போகாது.
உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் நம்பின நம்பிக்கை வீணாய் போகாது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் எந்த காரியத்தை நம்பினீர்களோ அந்த விசுவாசத்தை துவக்கின கர்த்தர் அதை முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை என்பது சுதந்திரிப்பதற்கு ஏதுவான சூழ்நிலையான்னு கேட்டா ஒண்ணும் இல்லை. ஆனா ஆண்டவர் சொன்னது கர்த்தரானால் எனக்கு ஒரு சீசனை வச்சிருக்கிறார். சீஷர்கள் பார்த்து ஆண்டவர் சொன்னார் அல்லவா, உலகம் சிரிக்கும் போது நீ அழுவ, ஆனாலும் உங்கள் துக்கம். அதன் அர்த்தம் என்ன? அவங்களுக்குன்னு ஒரு சீசனை வச்சிருந்தார். அந்த சீசன் தான் பெண்டிகாஸ்டே. பெந்தேகோஸ்தே நாள் வந்த போது, ஆமே, எனக்கான நாள் வரும், எனக்கான நாள் வரும். யூதருக்கு பயந்து அறை கதவை அடைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு பெந்தேகோஸ்தே நாளை கர்த்தர் வைத்திருக்கிறது போல, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு சீசனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு காலம் உண்டு, அதுவரை காத்திருப்பே. வேதம் சொல்லுகிறது, சில நேரத்திலே நாமும் நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் சில நேரத்தில் பொல்லாத மனிதர்களுடைய அந்த டார்ச்சரை நம்ம பார்ப்போம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பொல்லாத மனிதர்கள் மேல் நீ எரிச்சல் அடையாதே. ஏன் எரிச்சல் அடையாதே அப்படின்னா, நீ வெயிட் பண்ணி காத்துரு, நீ பொறுமையா காத்துரு, நான் நியாயம் செய்வேன், நான் எழும்பி நிற்பேன், அப்பொழுது நீங்க இருப்பீங்க. ஆனா அந்த பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் இதுவரைக்கும் கெஞ்சி 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 போய், என்னை நேசிக்கிறியா, என்னை நேசிங்க, எனக்கு இப்படி தர முடியுமா அப்படின்னு கெஞ்சி கெஞ்சி போய் உங்க அன்பா அவங்க வந்து மதிக்காம தூரமா தள்ளி போட்டிருந்தாங்கன்னா, எனிவே எதுவா இருந்தாலும் நீங்க கெஞ்சுற ஒரு சூழ்நிலை இதுவரைக்கும் நீங்க கெஞ்சிருக்கு. சில அப்பாங்க அம்மாங்க அப்படிதான் பிள்ளைகளிடத்துல ரொம்ப கெஞ்சுவாங்க. இல்ல வேண்டாம், ஏசப்பா உங்களை நடத்துவாரு, நீங்க அமைதியா இருங்க. அந்த கெஞ்சுறதுனால அவங்களுக்கு கோபம் வருது, கெஞ்சுறதுனால அவங்க இன்னும் நம்மளை தூக்கி விசிறடிக்கிறாங்க. நம்ம யுத்தம் ஆண்டவருடைய சமூகத்துல தான். நம்ம ஜெபம் பண்ணுவோம், அமைதியா மட்டும் நீங்க இருந்துட்டீங்கன்னா போதும், அந்த அமைதி பெரிய ஆயுதமா மாறும். அவங்க மிஸ் பண்ணுவாங்க, என்ன இவங்க பேச மாட்டேங்கிறாங்க, நம்ம இவ்வளவு இது பண்ணிட்டோம், அப்ப இப்ப அமைதி ஆயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த மனிதர்கள் கண்டிப்பா நம் பக்கமாய் திரும்புவார்கள். நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். ஆண்டவர் யாரிடத்திலையும் கெஞ்சுற அளவுக்கு உங்களை விட மாட்டார். தைரியத்தை தருவார், பலத்தை தருவார். நிச்சயமா ஆண்டவர் உங்களோட இருக்கிறத பலப்படுத்துவார். யாராவது ஒருத்தர், நான் ஒரு கெஞ்சுற சூழ்நிலை தான் பாஸ்டர் இருக்கிறேன், அந்த மனுஷனிடத்துல கெஞ்ச வேண்டாம், ஆண்டவரிடத்துல போங்க. தாவீதை போல கொடியை இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது கர்த்தருடைய கரத்திலே விழுவேனாக. நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல போயிட்டீங்கன்னா யாருக்கும் தெரியாது. ஆண்டவரே